Hi students, welcome to our channel MBBS&BDS counseling பத்தின ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. I am Mrs. Durga Vinod. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ்ல இருக்கவங்க செல்ஃப் ஃபைனான்சிங்ல நமக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் அதே பிரைவேட் காலேजेसல மேனேஜ்மென்ட் கோட்டால கூடயாச்சும் நமக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிட்டா போதும் அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி ஃபில் ஆகுது, அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப் டு வந்து 12th நவம்பர் வரைக்கும் நடக்குது. ஸோ 12th அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் மாதிரி லாஸ்ட் டேட் வந்து நம்மளுக்கு இப்போது எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா அப் டு 12th நவம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸு தென் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு தென் டிடி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 to 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேரத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிட்டுருப்பீங்க, அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். தென் அதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். தென் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பண்ணுறீங்களா அப்படின்றது, இல்லை ரெண்டுத்துக்கும் பண்ணுறீங்களா, நீங்கள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கவுன்சிலிங் மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாவோட கவுன்சிலிங் பார்க்கல. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உண்டான கவுன்சிலிங்கில் இதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் இருக்கும். அதுவும் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, ஸோ அந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் வந்து அவங்க அதனோட டீட்டெயில்ஸை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துட்டு அந்த கால் லெட்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இந்த டேட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கவுன்சிலிங் நடக்கிற அன்றைக்கி எந்த வென்யூ கொடுத்துருக்காங்களோ என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்கில் நீங்கள் மறக்காமல் அங்கே எடுத்துகிட்டு போயிடணும். டிடி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் அந்த மாதிரி போகும்பொழுது நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ டிடி அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 rupees, அதாவது அந்த கவுன்சிலிங்கில் கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு 1000 rupees வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அது இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு காலேஜ் ஏதாவது செலக்ட் ஆகிடுச்சு, பிஎஸ்ஜியோ இல்லை வேலம்மாலோ இல்லை வந்து முத்துக்குமரனோ ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா தென் அந்த காலேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை டிடியாக நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு அலைச்சல் பட்டுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிடி எடுத்துகிட்டு போயிடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் 1 lakh rupees டிடி எடுக்கணும். என்ஆர்ஐயாக இருந்ததுன்னா என்ஆர்ஐ கோட்டாக்கு 5 lakhs rupees டிடி எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் கவுன்சிலிங் ஹாலுக்கு. ஸோ உங்களுக்கு ரவுண்டு 1 அங்கே நடக்கும். ஸோ ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் வந்து கிடைக்குதா கிடைக்கலையா, ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த டிடியை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரே வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேரண்ட் மட்டும்தான் அலௌடு. ஏதாவது ஒரு பேரண்ட் இல்லை கார்டியன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்கள நீங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம். யாராவது ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். இன்கேஸ் உங்களுக்கு லெட்டரெல்லாம் வந்து நீங்கள் ரவுண்ட் 1 அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா ரவுண்டு 2 உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏதாவது அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸில் உங்களால் பண்ண முடியல, ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களால் அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படின்னா ஆத்தரைசேஷன் லெட்டர்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரில் நீங்கள் வந்து உங்களுக்கு பதிலாக யாரை வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு அனுப்புறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணி அதில் சைன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் யாரை அனுப்புறீங்க ரெப்ரசன்டேட்டிவாக எந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ நீங்கள் அதில் ஒட்டியிருக்கணும். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாரை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவும் ஒட்டி அவங்களோட சிக்னேச்சரும் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் கோவிட்-19 அஃபெக்ட் ஆனவங்களா இருந்ததுன்னா இது இப்போ ரவுண்ட் 1க்கு நீங்களை கூப்பிட்ருக்காங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் கேஸ் இருந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கவுன்சிலிங் இதே ரவுண்டு கொண்டான கவுன்சிலிங் வைப்பாங்க. பட் அந்த சமயத்தில் என்ன காலேஜஸ் அவைலபிள் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களோட ரேங்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டாப் மோஸ்ட் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இதையும் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டு 1க்கு வந்து அட்டென்ட் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ அப்போ பேரண்ட்டோட போவீங்க. அப்போ போகும்போதே இந்த டிடி அமௌண்ட் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே காலேஜஸ் வந்து உங்களோட ரேங்க் வைஸ் வந்து அங்கே காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மார்க்குக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு நியர்பை உங்களோட ஹோம் டவுனுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மார்க்குக்கு ஏற்ற மாதிரி. ஸோ காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னா எஸ்ஸு,
அலர்ட் ஆகலைன்னா நோ. ஸோ உங்களுக்கு காலேஜே அலர்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் யூ ஆர் வெயிட் லிஸ்டட் அப்படின்ற ஆகிடுவீங்க. நீங்கள் அங்கே சொல்லிட்டு வரணும், என்னோடய மார்க்குக்கு இங்கே காலேஜ் கிடைக்கல, ஸோ நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை சொல்லணும். WLன்னு நீங்கள் அதில் கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் வெயிட் லிஸ்டட் ஆவீங்க. காலேஜ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மொத்த சர்டிஃபிகேட்ஸையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதுதான். எடுத்துகிட்டு போகிற எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்னே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களை கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளேயே அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுதே இப்போ பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. தென் இந்த ரவுண்ட் 1க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதில் நீங்கள் கேட்குற காலேஜஸ் உங்களோட ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க உங்களுக்கு அந்த காலேஜ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் எஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா தென் இந்த டிடியை வந்து நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்னா 1 lakh rupees நீங்கள் டிடி எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் கொடுப்பீங்க. கொடுத்துட்டோன்னு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அதை இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி ஒரு MBBS ஸ்டூடெண்ட்டாக ஆகிடுவீங்க, ஃபஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட்டாக. இன்கேஸ் நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலை, உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஃபர்தராக எந்த ஒரு ரவுண்டு 2லையோ இல்லை மாப்பப்லேயோ உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ நாட் எலிஜிபிள் டு அட்டெண்ட் தி ஃபர்தர் கவுன்சிலிங். இந்த இடத்துல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஆல் இந்தியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆனாலும் நீங்கள் அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. பட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, வெயிட் லிஸ்டட் ஆகிடுங்க. பட் அலாட் ஆகி நீங்கள் வந்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா தென் நீங்கள் கட்டினீங்க இல்லையா மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கும்போது 1 lakh rupees கொடுத்துருப்பாங்க. அந்த 1 lakh rupees உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் அலாட் ஆகிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ்லாம் அந்த 1 lakh ரெடியூஸ் பண்ணி மீதி இருக்கிறத நீங்கள் அட்மிஷன் அப்போ கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஃபீட் பண்ண மாட்டாங்க, அதை ஃபைனாக கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் கிடச்சிச்சின்னா போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது வந்து இப்போது ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடச்சிருக்காது ரவுண்டு 1ல். ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ரவுண்டு 2க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ரவுண்டு 2க்கு திரும்ப டேட் கொடுப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அப்போ ரவுண்டு 2க்கு சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸு திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இதே மாதிரி திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா திரும்ப பண்ண தேவையில்லை. யார் பண்ணணும் அப்படின்னா ரவுண்டு 1 சுத்தமாக அட்டனே பண்ணலை, ஓகேவா, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திரும்ப அப்போ அவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து அவங்க ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்குனா இட் இஸ் ஒன்லி ஃபார் நியூ கேண்டிடேட் அண்ட் வெயிட் லிஸ்டட் அண்ட் அலாட்டட் வந்து நீட் நாட் பே. அலாட்டட் அப்படின்றவங்க ஒரு காலேஜ் கிடச்சிச்சு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, பட் அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நான் வில்லிங்னஸ் கொடுக்குறேன், வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேஷன், செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் வருதா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ரவுண்டு 2ல். அதுக்காக இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது திரும்ப வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி நியூ மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. இப்போ இந்த நியூ மெரிட் லிஸ்ட்டில் திரும்ப ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. திரும்ப இதுக்கு கவுன்சிலிங் என்ன டேட்டில் நடக்குதுன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கால் லெட்டர் விட்டுருப்பாங்க, இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் வாங்க அப்படின்னு. ஸோ அப்போ உங்களோட ரேங்க் அங்கே இருக்குது அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதே மாதிரி டிடி எடுத்துகிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு திரும்ப கவுன்சிலிங் ஹால் போகணும். அப்போது உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவாங்க, காலேஜ் அலாட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ காலேஜ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கே டிடி அமௌண்ட்டு நீங்கள் அங்கே கொடுத்துடணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் வாங்கிக்கிட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணலைன்னா திரும்ப வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தி மாப் அப் ரவுண்டு. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்களோட ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்காம ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் கிடைச்சிது அப்படின்னா அப்போ அந்த செகண்ட் ரவுண்டில் திரும்ப அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்குவீங்க. அப்போ இந்த காலேஜில் சீட் வந்து வேக்கண்ட் ஆகிடும். வேக்கண்டான சீட்ஸ் எல்லாமே திரும்ப கடைசி ரவுண்டு மாப் அப் ரவுண்டில் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ரவுண்டுலேயும் சீட்டு கிடைக்காதவங்க வெயிட் லிஸ்டட் அப்படின்றது திரும்ப வந்து மாப் அப் ரவுண்டுக்கு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றது வெயிட் லிஸ்டட் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்தது திரும்ப என்ன பண்ணுவாங்க, மாப் அப்க்குன்னு டைம் பெர்மிட் இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட இப்போ இது செலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த இதுவுக்கு வந்து MBBS சீட்ஸ்க்கு வந்து டைமிங் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா செலெக்ஷன் கமிட்டியில் இந்த இடத்துல மாப் அப் கவுன்சிலிங் நடக்கும். இல்லை டைம் முடிஞ்சிருச்சு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மாப் அப் ரவுண்டு நடக்கும். ஸோ அப்படி மாப் அப் ரவுண்ட் நடக்கும்பொழுது திரும்ப இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்டில் நான் நினச்ச காலேஜ் கிடைக்கல,
திரும்ப அப்கிரேடேஷன் கொடுக்குறவங்க ஜாயின் பண்ணலாம். வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயோ வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். திரும்ப இதுக்கு வந்து அவங்க பே பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ மாப்பப்புன்னு திரும்ப ரேங்க் லிஸ்ட் திரும்ப ரெடி பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ஏற்றுற மாதிரி திரும்ப கவுன்சிலிங்க்கு ஒரு டைமிங் சொல்லி இந்த டைமில் வரணும், இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் இந்த இடத்துல ஃபைனலாக அலாட் ஆகும். ஸோ திரும்ப என்ன பண்ணுவீங்க, காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் டிடி அமௌண்ட் எவ்வளவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து இங்கே ஃபினிஷ் ஆகிடும். தென் இன்கேஸ் இந்த ரவுண்ட்லேயும் உங்களுக்கு காலேஜே கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதாங்க எண்டு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதோட நீங்கள் அடுத்த வருஷம் தான் வந்து ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு உண்டான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இப்படி தான் வந்து ரவுண்ட் 1, ரவுண்டு 2 அண்ட் மாப்பப் நடக்கும். ஸோ எல்லாமே நடந்து முடிஞ்ச அளவுக்கு மாப்பப்பில் எப்படி நடக்கும் சீட்ஸ்னால், அந்தந்த காலேஜில் இந்த மாதிரி வந்து அப்கிரேடேஷன் கொடுத்து போகிறவங்க அப்படி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ சிவகங்கையிலேருந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க சீட்ஸ் வந்து வேக்கண்ட் ஆகும்ல, அந்த சீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து மாப்பப்பில் ஃபில் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ரேங்க்கு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு கூட மாப்பப்பில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கிடைச்சிதுனாக்கா இங்கே ஃபில் ஆகிடும். இதுலேயும் கிடைக்கலனாக்கா வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டிடியே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அலாட்மெண்ட்டே கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி நீங்கள் இன்கேஸ் டிடி இல்லை, என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சீட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த எந்த கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்குன்னு உண்டான அமௌண்ட் வந்து அங்கே எவ்வளோ கேட்குறாங்களோ டியூஷன் ஃபீஸுக்கு உண்டான டிடி, இந்த டிடியை நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு தான் எடுக்கணும். எல்லா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எதுக்குனாலும் நீங்கள் செக்ரட்டரி, செலெக்ஷன் கமிட்டி, கீழ்பாக், சென்னை 10 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு டிடி எடுத்துகிட்டு போயிடுங்க. மேம் இன்கேஸ் நான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன், கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் அப்படின்னா அதுக்குண்டான டிடியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், இதுக்குண்டான டிடியும் எடுத்துகிட்டு போகணும். செல்ஃப் ஃபினான்சிங்லேயே கிடச்சிச்சுன்னா அதுக்கு 25,000 சம்திங் இன்னும் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொடுத்துடலாம். இதை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் தான் கிடைக்குது அப்படின்னா இதுக்குண்டான 1 lakh கொடுத்துட்டு அந்த 25,000 உண்டான டிடியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? ஸோ எதுக்கும் நீங்கள் சேஃபர் சைடு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணவங்களா இருந்தால் ரெண்டுத்துக்கு உண்டான டிடியுமே எடுத்துகிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, stay connected with us and subscribe our channel for regular updates.